ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் பேப்பர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கம்பல்சரி உங்கள் எக்ஸாமில் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஆர்ட்ஸ் குரூப் அண்ட் சயின்ஸ் குரூப் ரெண்டு குரூப்புக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நான் இந்த சேனலில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர். ஏன்னா தமிழை பொறுத்தவரை இந்த வருஷம் உங்களுக்கு புக்கெலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறையா கொஷின்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற நிறையா கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் தான். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும், ஒரு சில கொஷின்ஸ் உங்கள் புக்கிலே இருக்காது. ஏன்னா நிறையா கொஷின் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வருஷம் கொஷின் பேப்பர் இருக்குது, இந்த வருஷம் புக் இருக்குது இல்லை. ஸோ இந்த வருஷத்துக்கான புது புக்கு, ஸோ அதை வச்சு எடுக்கப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதிலிருந்து கம்பல்சரி நிறையா கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். எதெல்லாம் கம்பல்சரி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்டு தமிழை பொறுத்தளவில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா நீட்டாக எழுதுங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கான பிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல், மாடல் கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன், லாஸ்ட் இயர் சென்டம் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆன்சர் கீ, இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அப்போவே ஷேர் பண்ணிட்டேன் 2 நாளைக்கு முன்னாடியே. ஸோ நீங்கள் என்ன நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தோடைய பிடிஎஃப் எல்லாமே கிடைக்கும். அண்ட் அடிக்கடி நான் ஸ்டடி பிளான்லாம் அடிக்கடி வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் உள்ள எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அகெயின் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் வேர்டு. ஸோ ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு 14 அந்த சரியான விடை தேர்ந்தெடுத்து இருக்குல்ல. ஸோ அது வந்து 14 கொஷின் கேட்குறாங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 12 கொஷின் வரைக்கும் உங்களுக்கு புக் பேக், அந்த பலவுள் தெரிக இருக்குல்ல புக்குக்கு பின்னாடி, ஸோ அதிலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக் ஒன் வேர்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டு ஸ்டடி மெட்டீரியல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஒன் வேர்டை வந்து நல்லா அந்த மெட்டீரியல் உள்ள மாதிரி ஒன் வேர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 14 அட்டன் பண்ணலாம். அதில் புக் பேக் அண்ட் புக் இன்சைடு ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவினா வந்து நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணிவிட்டேன், அதை பாருங்கள். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேருந்து தான் இதில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இதில் உள்ளதில் எதெல்லாம் ஷுவராக வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதில் உள்ள எல்லாமே இம்பார்ட்டன்ட். பட் அதில் ஷுவராக வரக்கூடியது எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். இது வந்து பழைய புக்லேயுமே இருந்துச்சு, இப்போவும் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை. ஸோ இது வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஏன் இந்த கொஷின் வரதற்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் புக்கிலலாம் கிடையாது. ஸோ இப்போ இந்த நியூ புக்கில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் புது புக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேறு. ஸோ அதனால் இது வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இறைமகனாரின் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு போன வருஷம் புக்லேயுமே இருந்துச்சு, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் தான். ஓகேங்களா? அடுத்தது சினத்தை ஏன் காக்க வேண்டும். ஸோ இது திருக்குறளில் பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு 4 கொஷின் இம்பார்ட்டன்ட் இருக்குது. சினத்தை ஏன் காக்க வேண்டும், அதே மாதிரி சினத்தில் வரும் கேடு, அது வந்து சிறுவினா. ஸோ அதுக்கப்புறம் ஞானத்தின் பெரியது எது, மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எது, நஞ்சுன்பவரை வள்ளுவர் ஏன் இடந்திரைக்கிறார். ஸோ இந்த கொஷின், ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இந்த 4 இதில் வந்து திருக்குறள்லேருந்து கம்பல்சரி ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த உரைநடையில் கேட்குறாங்கல்ல. ஸோ இதில் அந்த ஃபஸ்ட்டு கொஷினே கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஏன் அந்த ஃபஸ்ட்டு கொஷின் கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, இதுவுமே இந்த வருஷம் புது புக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் இது வரைக்கும் 12th வச்சது கிடையாது, 10th தான் இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் உங்களுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே பார்த்துருப்பீங்க, இடையில நிறையா ஆஃபெலி அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் தான். விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதென்றே உயிர் பணியாக கொண்டோன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார். மிக முக்கியமான ஒரு வினா, பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் சேம் அதே தான் 20வது கொஷினும் புதுசாக இந்த வருஷம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அப்படிங்கிறதுனால இந்தோ சாரசனி கட்டிடக்கலை குறிப்பு வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதையுமே பார்த்துங்க. ஐ எம் ஷுவராகவே சொல்லுவேன், இந்த 19, 20 இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த 2லேருந்தே 1 எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி 2மே கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு
இந்த கொஷின் சங்க காலத்தில் தாய் வழி சமூக முறையின் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள். ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்ன சார் அதுலேயும் 4 சொல்லிட்டீங்க, இதுலேயும் 3 சொல்லிட்டீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வச்சு தான் இருக்குது. ஸோ அதனால் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் அதுலேயுமே நான் உங்களுக்கு சொல்லி தான் சொல்கிறேன், இதெல்லாம் இந்த வருஷம் கேட்க சான்ஸ் இருக்குங்கிறத நிறையா சொல்லி தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இலக்கணம். வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடரமைக்க. மயங்கொலி சொற்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மயங்கொலி சொற்கள் எப்போவுமே கம்பல்சரி இந்த டைப்பில் வந்து ஒன்று கேட்பாங்க. இந்த டைப்பில் மொத்தமே உங்களுக்கு 5 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அலை அலை அலை, அதே மாதிரி கலை கலை கலை, உலை உலை உலை. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 5 உங்கள் புக்கில் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க, ஒரு கம்பல்சரி 2 மார்க் வந்துடும். அடுத்தது பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து தொடரமைக்க. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். தொடரில் பிழை நீக்கி எழுதுதல். ஸோ இந்த டைப் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இந்த பிழை நீக்கி எழுதுதல் டைப் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம் அண்டு புணர்ச்சி விதி. ஸோ இது 2 நான் அந்த மெட்டீரியலை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, எந்தெந்த பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி இம்பார்ட்டன்ட்னு. ஸோ அதை மட்டும் பாருங்கள், 4 மார்க் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து தொடரில் இடம்பெறும் மரபு பிழை நீக்கி எழுதுதல். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான், பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு சிறுவினாவை பொறுத்தளவில் குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் தான். பட் உங்களுக்கு இந்த வருஷம் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சான்சஸ் கம்மி. பட் இம்பார்ட்டண்டான கொஷின். ஐ எம் நாட் ஷுர் இது கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலை, இது இம்பார்ட்டன்ட் தான். பட் ஒருவேளை அது கேட்டாலுமே ஆப்ஷனில் வர்ற மாதிரி தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? படிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அது கொஷின் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம் அந்த கொஷின்லாம். ஓகே, இது வந்து எவ்ரி இயர் இம்பார்ட்டன்ட் தான். எப்போவுமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. மாளாத காதல் நோயை போல் நோயாளன் போல் அப்படின்னு இருக்கும். என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்திகளை விளக்குக. ரொம்ப 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 முக்கியமான ஒரு வினா. ஓகேங்களா? அதே மாதிரி அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி. ஸோ அந்த கொஷின் இதெல்லாம் வந்து பார்த்துங்க. இந்த கொஷின் பேப்பர் பொறுத்தவரை இது 2 தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து குகனோர் ஐவராகி. ஸோ அது ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கொஷினில் வந்து ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக கேட்கல. பட் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப்பில் இருக்கும். செயலில் என்னென்னா ஒரு அந்த இதில் என்னென்னா இயங்குலினீர் ஞானத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஈசன் மகர் நின்றான் ஓர் ஏழை என இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இது 3லேருந்தே 1 வந்துடும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மயிலை சீனி வெங்கடசாமி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போவும் சரி, பழைய புக்லேயும் சரி, பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அடுத்தது இதுவுமே மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. அதே மாதிரி வேளாண் மேலாண்மை பற்றி நீவிர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக. ஸோ இந்த இதில் 4 கொஷினுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின் தான். ஸோ 4மே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது அணியை பொறுத்தளவில் பொருள் வேற்றுமை அணி, அப்புறம் அன்பும் மறையும் உடைத்தானி, இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இருக்குல்ல. ஸோ இந்த 2 கேட்டிருக்காங்க. நான் சொல்கிற ஒரு 4 அணி பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்குறது ஏகதேச உருவக அணி, அதுக்கப்புறம் நிரல் நிறை அணி, அந்த 2ம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொருள் வேற்றுமை அணி, அதுக்கப்புறம் வந்து உவமை அணி. இந்த 4 அணி மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு அணி கண்டிப்பாக நீங்கள் எழுதிடலாம். ஸோ அடுத்தது நயம் பாராட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பொருண்மொழி காஞ்சித்துறை வாகை திணை. ஸோ இதெல்லாமே பாடான் திணை. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பழமொழி நிலவு செய்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஊழி பெயரும் தாம்பேரா. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் விளக்கு வேண்டும். ஸோ அந்த கூடி. அதுக்கப்புறம் வந்து யானைக்கும் அடிசருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன் என்னென்ன அப்படிங்கிறது. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப்லேயே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழாக்கம் தருக. அடுத்தது நெடுவினா பொறுத்தளவில் நீங்கள் திருக்குறள்லேருந்து படிச்சிங்க அப்படின்னாவே செய்யுள்லேருந்து 1 அட்டன் பண்ணிடுவீங்க. என்னென்னா சினத்தை காத்தல், அதுக்கப்புறம் அறிவுடைமை, செந்நன்றி அறிதல், திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம். இந்த 4 இது இருக்கா, 4லேருந்தே கம்பல்சரி 1 கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. அது போக இதில் வந்து தமிழின் சீரழமை திறம் இயந்து பாட கவிஞன் பால சொற்றொன்றி கூறுவற்றை தொகுத்து எழுதி கேட்டிருக்காங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கப்புறம் பண்டைய கால கல்வி முறைகள். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறது. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறுவனவற்றை எழுதுக. இதெல்லாமே ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உரிமை தாகம் கதையும் சரி, கோடைமலை கதையும் சரி, 2மே ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சிலப்பதிகாரம் பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் செயல் என முடியும் குரல். மனப்பாட பாட்டை பொறுத்தவரை நான் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் மனப்பாட பாட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டே சொல்ல மாட்டேன். ஏன்னா மனப்பாட பாட்டு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லா பாட்டையும் படிச்சுங்க, எது வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். இதுக்கான இந்த கொஷின் பேப்பர் இதோட ஆன்சர் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வேணால் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் அப்லோட் த வீடியோ. அண்ட் ஆல் த பெஸ்ட்.